ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற நாடுகளில் பல பிரச்சனைகள் இருக்குது. வெறும் 8க்கு 3 அடியில் ஒரு சிங்கிள் ரூமில் நம்ம தூங்கணும், சமைக்கணும், அந்த இடத்துல தான் பாத்ரூம் கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா. இந்த மாதிரி பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற நாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 தவிர வேறு எதுவுமே தெரியாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஹாங்காங். நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் ட்ரிப், ஃபாரின் ட்ரிப் அப்படின்னா இந்த ஹாங்காங் தான் முதல்ல சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல சினிமா ஷூட்டிங், சினிமா சாங் ஷூட்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸலண்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. இங்கே ஜாப் வேகன்சியும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பல நாடுகளில் இருந்து வேலைக்காக கூட இங்கே வந்து தங்குவாங்க. இந்த நாடு ரொம்ப ரொம்ப பரபரப்பான நாடு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஆனால் இந்த நாட்டில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகங்க. இங்கே பர்த் ரேட் கூட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமாங்க. கிட்டத்தட்ட 7 மில்லியன் மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ், பில்டிங்ஸ் எல்லாமே செங்குத்தா மேல் நோக்கி ரொம்ப ஹைட்டாக போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் வாழ்வாங்களாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட நிறைய பேர் வாழ்றாங்களாங்க. மற்ற நாடுகளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வானத்தை தொடுற அளவுக்கு பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் இந்த நாட்டில் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் சென்னையிலலாம் ஷாப்பிங் ஸ்ட்ரீட், இந்த டி நகருக்குலாம் போயிருப்பீங்க இல்லையா, எவ்வளோ கூட்ட நெரிசல் இருக்கும். அதுவும் ஃபங்க்ஷன் டைம்லலாம் எப்படி இருக்கும். இந்த மாதிரி ஹாங்காங்கில் எப்போவுமே இருக்குமாங்க. நம்ம ஒரு இடத்துல கால் வச்சா கூட நம்ம ரொம்ப ரொம்ப இடைஞ்சலான மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இந்த இடத்துல தான் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குமா. அதனால இந்த இடத்துல மக்கள் வாழ்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில மக்கள் இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தாய்பே, பேங்காக். 2017 வருஷத்தோட சர்வே படி இந்த இடத்துல ஒரு மீடியமாக ஒரு நார்மலான ஹவுஸை ரெண்ட் எடுத்து தங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மனிதர் இருக்காருன்னா, அவர் வேலை பார்க்குறாருன்னா அவருடைய ஆவரேஜான சேலரி இருக்கும் இல்லையா, அந்த சேலரி மாதிரி 18 மடங்கு அதிகமாக நம்ம காசு கொடுத்து தான் ரெண்ட் எடுத்து தங்க முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷனுக்கு அந்த இடத்துல $55,000 சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 4,05,65,000 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா அதுலேருந்து 18 மடங்கு அதிகமாக அவர் கட்டி தான் ஒரு வீட்டை அவர் வாடகைக்கோ இல்லைனா ஓனாவோ வாங்க முடியுமா. அப்படி வாங்க போகிற வீடு ரொம்ப சௌகரியமாக இருக்குமான்னு கேட்டால் அதுதான் கிடையாதுங்க. ஏதோ டெட் பாடியை வைக்கிற சவப்பெட்டி மாதிரி சின்ன சைஸில் தான் வீடு கிடைக்குமா. அதுவும் ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் அதில் இருக்குமாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம படுத்துக்கணும், அதுக்குள்ளே தான் நம்ம சமைச்சிக்கணும், அதுக்குள்ளே தான் நம்ம சாப்பிட்டுக்கணும், அதுக்குள்ளே தான் நம்ம குளிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பண்ணிக்கணுமாங்க. இந்த வீடுகள்லாம் ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஜெயில் செல்லை விட ரொம்ப சின்ன சைஸாங்க. அதுவும் யூஎஸில் இருக்கிற பார்க்கிங் ஏரியா இருக்கும் இல்லையா, அதை விடையும் ரொம்ப குட்டியாக தான் இருக்குமா இந்த ரூம்ஸ் எல்லாமே. ஸோ இந்த இடத்துலலாம் வேலைக்கு போகணும், ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சைனா. சைனால தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அதிகமான மக்கள் தொகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, அதுவும் 1980 இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சைனாவுடைய பாப்புலேஷன், அதாவது சைனாவில் ஒரு பர்டிகுலரான ஒரு இடம் இருக்குங்க, ஷென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வெறும் 58,000 பேர் தான் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 17,05,60,000 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அதுவும் ஒரு ஸ்கொயர் மைல்லையே 23,000 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக சைனால இந்த ஷென்ஷன் அப்படிங்கிற இடத்துல இருக்குன்னு. சைனால இருக்கக்கூடிய சிட்டிஸ்லேயே மோஸ்ட் கிரௌடட் சிட்டி அப்படின்னா இந்த ஷென்ஷனை தான் சொல்றாங்க. நார்மலாக இந்த இடத்துல ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா ஒரு பிளே கிரவுண்டில் தான் வைக்கிற மாதிரி இருக்குமாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1,700 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல டெஸ்ட் எழுதுவாங்களாம். ஸோ ஸ்கூலுக்குள்ள உட்காந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி ஸ்பேஸ் இருக்காது. அதனால பிளே கிரவுண்டை தான் இவங்க சூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுறதுக்கு வைப்பாங்களாம். ஏன் 35 வருஷத்துல பாப்புலேஷன் இவ்வளவு அதிகமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1980ல கம்யூனிஸ்ட் லீடரான மே அப்படிங்கிறவர் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் அவருடைய லீடர்ஷிப் ரோல டெனி ஷியாபினி அப்படிங்கிறவர் தான் டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. ஸோ டெனி இப்போ லீடர்ஷிப்ல பொறுப்பேற்ற பிறகு மே இருந்தப்போ இருந்த சட்டத்திட்டங்கள்ல ஒரு சில விலக்கு ஏற்படுத்துறாரு. அதாவது சட்டத்திட்டங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுறாரு மக்களுக்காக. ஒரு கப்பல் ஒரு குழந்தை தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எவ்வளவு குழந்தைங்கனாலும் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சட்டத்திட்டங்கள்ல ஃப்ரீ பண்ணி விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸும் ரொம்ப அதிகமாகிறது. நிறைய பில்டிங்ஸ் வருது, நிறைய பிஸ்னஸஸ்லாம் வருது, நிறைய ப்ரைவேட் பிஸ்னஸ் வருது, ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வர்றதுனால ஜாப் வேகன்சியும் சைனால ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பல நாடுகள்ல இருந்து ஜாபுக்காக நிறைய பேர் இந்த இடத்துக்கு மூவ் ஆகி வராங்க. ஸோ அதனாலேயே சைனால இப்போ பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் சைனாலேயே பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கிட்டு அங்கேயே செட்டிலும் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பீச் இருக்குன்னா நம்ம எப்போ வேணாலும் பீச்சுக்கு போகலாம்,
எப்போ வேணாலும் கடலில் கால் நினைக்கலாம். ஆனால் சைனாவில் ஒரு பீச் இருக்குங்க, ஜிஷா அப்படிங்கிற பீச். இந்த பீச்சுக்கு நம்ம சம்மரில் போகணும் அப்படின்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். நம்ம பீச்சுக்கு போகணும், அதில் கால் நினைக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி முன்னுக்கூட்டியே நம்ம புக் பண்ணி வச்சு தான் போகணுங்க. அதுவும் நம்ம கேட்குற டைம்லலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க நமக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, அப்போ தான் நம்மளால் போக முடியும். அப்படியே போனாலும் அந்த இடத்துல அதிகமான க்ரௌட் இருக்குமா. இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி தான் தெரியும். எப்போவுமே நம்ம இருக்கக்கூடிய நேட்டிவ் பிளேஸ் தான் ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நம்ம இருக்கக்கூடிய இடமாவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மால்தீவ்ஸ், அதாவது மாலத்தீவு. இது ஒரு ஐலாண்ட், அதாவது தீவுங்க. ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சொர்க்கம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நம்ம போனோம் அப்படின்னா ஒரு லக்ஸரியஸான லைஃப் நமக்கு காத்துட்ருக்கோங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீச்சஸ், ரொம்பவும் கிளியரான தண்ணி இருக்கக்கூடிய பீச்சஸ் எல்லாம் நம்மளால இங்கே பார்க்க முடியும். நிறைய செயின்ஸ் ஆஃப் ஐலாண்ட் கம்போஸ்ட் ஆகி தான் இந்த மாலத்தீவு அப்படிங்கிற தீவு உருவாகி இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சீ லெவல், அதாவது கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டே இருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாறக்கூடிய கிளைமேட் சேஞ்ச்னால. இந்த உலகத்திலேயே அதிகமான பாப்புலேஷன்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு அப்படின்னா இந்த மாலத்தீவு தான் சொல்றாங்க. வெறும் 3.2 ஸ்கொயர் மைல்லையே கிட்டத்தட்ட 2,52,000 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இது ரொம்ப ரொம்ப பரபரப்பான தீவுங்க. இதனுடைய மெயின் விஷயமே இங்கே நடக்கக்கூடிய வர்த்தகம் அண்ட் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அங்க ட்ரேடிங்ல ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ஒரு பிளேஸா இது இருக்குது. இந்த இடத்துக்கு நிறைய பேர் ஜாபுக்காக வர்றதுக்கு காரணமே இங்க இருக்கக்கூடிய பெட்டர் ஹெல்த் கேர், எஜுகேஷன், இம்ப்ரூவ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதனாலேயே நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து வேலை பார்க்கறதுக்காக ஆசைப்படுறாங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது இந்த இடம் தாங்க. தம்ப்நெயில்ல கூட இந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதுல பாருங்களேன், பில்டிங்ஸே எவ்வளவு பக்கத்துல இருக்குல்ல. ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட் இருந்தா கூட அதை கூட பில்டிங்ல ரொம்பவே அழகா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு பரபரப்பான ஒரு இடம் தாங்க. அதுவும் இங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்லாம் டவர் மாதிரி ரொம்ப ஹைட்ல இருக்கும். பில்டிங்ஸே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய பேர் பால்கனியை அவங்களுடைய லாண்ட்ரி ஏரியாவாக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் செடிகள் வளர்க்குறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு ரூஃப் டாப்லையும் நம்ம கார்டனை பார்க்க முடியுங்க. இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்டாக கட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல விவசாயமே பில்டிங்கில் தான் நடக்குதுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சின்ன சின்ன இடங்களை கூட பில்டிங்காக மாற்றி அந்த இடத்துல ஃபார்மிங்கும் பண்ணுறாங்க. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குமாங்க. எப்போவுமே இந்த இடத்துல பிஸியாக இருக்கிறதுனால பஸ்ஸும் ட்ரெயினும் போய்கிட்டே இருக்குமாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். சின்ன வயசுல நீங்க உண்மை நம்பின பொய்யான விஷயங்கள், கொஞ்சம் முட்டாள்தனமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நான் போன வீடியோல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கு ஏமன் சொன்ன இந்த பதில் கொஞ்சம் ஃபன்னியா இருந்தது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டிவி பார்க்குறோம்ல, அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கிறவங்களும், அதாவது டிவிக்குள்ள இருக்கிறவங்களும் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு பயப்படுவாங்களாம். அதே மாதிரி டிவியில பார்க்கும்போது வில்லனை ஹீரோ கொல்லுவாங்கல்ல, கடைசியில் உண்மையிலேயே அவங்க செத்து போயிடுவாங்க, அந்த வில்லன் செத்து போயிடுவாங்க அப்படின்லாம் நம்பி இருக்கிறாங்களாம். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.